தீபாவளி அப்படிங்கிறது ராமாயணத்தில் ராவணனை இங்கே ராமர் வதம் பண்ண நாள் அப்படிங்கிறது தீபத்தினால அங்கே கொண்டாடுறதா தமிழன் அல்லாதவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ராவணன் வந்து ஒரு தமிழன் தான். நீங்கள் எந்த இதிகாச நூல்களில் அவனை வந்து ராவணனை வந்து ஒரு அந்தனருக்கும் தமிழ் பெண்ணிற்கும் பிறந்த கலப்பின குழந்தைன்னு சொன்னாலும் இல்லை, அதெல்லாம் இதிகாசத்தில் சொல்லப்பட்ட பொய்கள் தான். ராவணன் என்பவன் இங்கே லங்கையை ஆண்ட ஒரு தூய தமிழன். அப்படி அந்த மைய கருத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இங்கே வைணவ கடவுளான திருமாலினுடைய அவதாரமான கண்ணன் அவதாரத்தில் இங்கே நரகாசுரனை கொண்டது தீப திருநாளாக இங்கே புனையப்பட்டது. ஆனால் இங்கே தமிழன் வந்து தீபாவளியை ஆதியிலிருந்து இங்கே கொண்டாடினானா அப்படின்னா இல்லை. அப்போ தீபாவளி உருவாகுவதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழன் அல்லாதவர்கள் அது யார் அப்படின்னு இங்கே சொல்ல வரும்போல, தமிழன் அல்லாதவர்கள் இங்கே பூமியினுடைய உச்ச ஒளியை பார்த்து சித்திரையில் பயந்து அதை சித்திரையை வந்து வருடத்தின் முதல் நாளாக அவங்க சொன்னாங்க. சரி, அதே போல் பூமிக்கு இங்கே சூரிய ஒளி நீச்சம் அடையக்கூடிய ஐப்பசி 1 பார்த்தும் அவங்க பயந்தாங்க. அந்த ஐப்பசி மாதத்தில் அதற்கு பரிகாரமாக இங்கே விளக்குகளை ஏற்றி இங்கே வந்து பரிகார திருவிழாவாக தான் இங்கே தீபாவளி உருவாச்சு. ஆனால் தமிழங்கிறவன் தான் வாழக்கூடிய பூமியினுடைய ஒளி தத்துவத்தை நன்கு உணர்ந்து வைத்திருந்ததால ஐப்பசி மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய கார்த்திகை 1 தீபம் ஏற்றினான். அப்போ ஆகப்பெரும் ஒரு அறிவுடைமை என்பதும் ஆகப்பெரும் நம் பூமியினுடைய ஒளித்தன்மையை உணர்ந்து வாழ்ந்தவன் என்பது இங்கே தமிழன். பரிகாரத்தில் உருவானது தீபாவளி. ஆனால் உண்மையாகவே பூமியினுடைய ஒளித்தன்மை மைய கோட்பாடுகளின்படி உருவானது இங்கே வந்து கார்த்திகை தீப திருவிழா. அந்த கார்த்திகை 1 தீபத்தை ஏற்றி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கார்த்திகையின் இறுதியில் கதிரவனுடைய ஒளித்தன்மையானது புவியில் வாழக்கூடிய உயிர்களுக்கு பூரண நிறைவு கொடுக்கின்ற தன்மையினை உணர்த்தும் போது அந்த நாளை அவன் கார்த்திகை திருநாளாக இங்கே பெரும் விளக்குகளை ஏற்றி அவன் கொண்டாடினான். கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறது தான் தமிழனுடைய உண்மையான தீப திருநாள். தீபாவளியை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பதிவில்லை, உண்மையை தெரிந்து கொண்டாடுங்கள் அப்படிங்கிறதுக்கான பதிவு.